ஹலோ மக்களே, வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் இருந்து இந்த நாரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஸ்டிக்ஸ் பெரிய பெரிய ஸ்டிக்ஸாக இருக்கு இல்லையா, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு வேறு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நார்லெல்லாம் பஞ்சாக பிரிச்சுக்கோங்க. எத்தனை பார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். நான் கிளிட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி பாட்டில்ஸோ இல்லை வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 to 5 கலர்ஸ் தான் வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறப்போ நம்ம பார்க்குறப்பெல்லாம் இது நம்ம கையால் பண்ணதா அப்படிங்கிறது நம்மளாலேயும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ராஷ் டு ட்ரெஷராக மாறி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கலரெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான். இதுக்குள்ளே இது வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உள்ளே வந்து எல்லோ கலர் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டிலில் உள்ளே வந்து கலர் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். பார்க்குறதுக்கு நம்ம வெளியில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து உள்ள கலர் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் மேக்ஸிமம் இதை பண்ணுறதுக்கு பதிலாக கண்ணாடி பாட்டிலில் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து சென்டரில் கூட இன்னும் கூட வந்து கார்னரில் 2 டாட் வந்து ஒயிட் கலரில் கூட வச்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் பண்ணிட்டேன். நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து இடையில வந்துட்டு நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ ஒரு பாட்டிலில் நானும் ஒரு பாட்டிலில் அவளும் ஸ்ட்ராபெரியை வந்து கையை பிடிச்சி நான் வந்து அவளுக்கு ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணாள். ஸோ இந்த மாதிரி கிட்ஸுக்கு கூட வந்து நம்ம கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுறப்போ அவங்களுக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் வந்து அவங்களுக்கு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவள் கூட பண்ணுறதுக்கு எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த பாட்டிலை வந்து நான் காட்டுறேன் அவள் கூட சேர்ந்து பண்ணது. ஸோ எனக்கு வந்து அவள் பண்ணதை பார்க்குறப்போ அவளுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் அவளையும் பண்ண வைக்கிறது. இப்போ காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. கீழே இருந்து இப்படி மேலே எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ நான் 2 செட்டாக பிரிச்சுக்கிறேன். 2 பாட்டிலில் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாட்டிலோட தலையில் வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் தேவையில்லாத ஒரு லேஸை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் நாட் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ரிப்பன் இருந்தால் அதை கூட வச்சு பண்ணிக்கலாம். இல்லாட்டி உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் மட்டும் நீங்கள் வந்து ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட்டிட்டு உள்ளே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். நான் டிவி பக்கத்தில் 2 பக்கமும் வச்சுட்டேன். அவ்வளோதான். ஒரு ட்ராஷ் டு ட்ரெஷராக 5 நிமிஷத்தில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.